எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் ஜனனம் முதல் மரணம் வரை முக்கியமாக தேடுற ஒன்றே ஒன்று, அது பணம். பணம் அது இல்லைன்னா உலகத்தில் வாழ்க்கை இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் புதுசாக சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இருந்தாலும் ஜோதிடன் அல்லவா, இந்த பணக்காரராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லோருக்கும் பொதுவான கருத்து தான். பாமரன் முதல் பணக்காரர்களாக இருப்பவர்கள் வரை. பணக்காரர்களாக இருப்பவர்கள் ஏழையாக ஆக வேண்டும் என்று கற்பனை பண்ணுறது கிடையாது. ஏழையாக இருப்பவன் பணக்காரனாக வேண்டும் என்ற கற்பனை எல்லாருக்கும் உண்டு. யதார்த்தமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம்னு கூட அதை சொல்லலாம். பணக்காரராக ஆகணுங்கிறத விட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்ற கருத்து எல்லாருக்கும் எண்ணமாகவே வளர்ந்து வரும். இதைத்தான் அந்த காலத்தில் பணம் என்ற ஒரு திரைப்படத்தில் பணத்தை நான் எங்கே தேடுவேன், அதில் ஒரு அழகான பாடல் உண்டு. அது என்எஸ் கிருஷ்ணன் ஐயா பாடுவார். பணத்தை நான் எங்கே தேடுவேன், அதில் ஒரு கற்பனை கலந்த ஒரு விஷயத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். பணத்தை எங்கே தேடுவேன் நான். அது முழுமையாக இப்போ இங்கே பாட முடியாது. அப்போ பணம் என்பது அனைவருக்கும் தேவை. பணம் இல்லைன்னா உலக வாழ்க்கையில் அர்த்தமில்லாதவாயிடும். அப்போ இந்த பணத்தை தேடுகிறார்கள். யாரெல்லாம் பணக்காரர்களாக படைக்கப்படுகிறார்கள், அதான் ஜோதிட ஆய்வு. படைப்பு தான் பணக்காரனா ஆவதும், பணக்காரனா ஆகாமல் நடுநிலையில் இருப்பதும். இன்ஜினியர் படைக்கும் போதே மேஸ்திரி வேணும், மேஸ்திரி வேணுங்கும் போதே கொத்தனார் வேணும். ஏன்னா எல்லாருமே இன்ஜினியர் ஆகிட்டா யார் அவங்கள என்ன சொல்கிறது, ஆளுமை பண்ணுவார். அதான் மேஸ்திரி தான் அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார். இன்ஜினியர் அவருக்கு மேலே இருப்பார். கொத்தனார் என்பவங்க அதுக்கான வேலைகளை செய்வாங்க. அப்போ இந்த மூன்று நிலையவும் படைப்பது இறைவன். இந்த நிலை தானாகவே இயற்கை தந்த வரம் தான் நாம் நினச்சிக்கணும். அதில் இந்த பணக்காரர் ஆகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறத ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி செய்வேன்.